என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே கார்த்தி பிருந்தா கிட்ட பேசினாருன்னு சொல்லி வீட்ல அவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ நீ கோவிலுக்கு வர சொல்லிருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அவங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது தான் வீரா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவங்க பிரியணும்னா முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மியூச்சுவலா ஒரு முடிவுக்கு வரணும். அது வரைக்கும் இவனும் மாறமாட்டான், பிருந்தாவாலையும் மறக்க முடியாது. அதனால தான் வர சொன்னேன். நீ சொல்றது சரிதானே தோணுது. அவங்க கொஞ்ச நேரம் தனியா பேசட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். நான் பிருந்தா கிட்ட பேசிட்டு வரேன். பிருந்தா, இங்க பாரு, நீ தைரியமா பேசு. உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு. கார்த்திக் கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்க. ஆனா நடந்தது ஆக்சிடென்ட்னு நினைச்சுக்கோ. இதுல இருந்து யாராலையும் பழைய நிலைமைக்கு போக முடியாது. அதனால நீ தான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். கார்த்தியும் பாவம், காயப்படுத்தாத. அவரும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா பேசி புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அதுதான் உங்க 2 பேரோட எதிர்காலத்துக்குமே நல்லது. நான் சொல்றது புரியுதாடி? வீரா, அவங்க பேசிப்பாங்க, வா. பார்த்து நடந்துக்க வீரா, வா. பார்த்து. எவ்வளவு கனவோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பியிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா வேற வழி இல்லைல்ல. நாம ஆறுதலா வேணா பேசலாம். பிருந்தா கிட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். நீயும் அதே மாதிரி கார்த்திக் கிட்ட பேசுன அவருக்கு சொல்லி புரியவே. நம்ம 2 பேரை தவிர அவங்கள இந்த பிரச்சனையில இருந்து வேற யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாது. என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற, அமைதியா இருக்க, பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. சரி, அவங்களே பேசி முடிவு பண்ணிட்டு வரட்டும். நானும் முடிவு எடுக்கிறேன். பிருந்தா, இப்ப கூட என்ன நீ பார்க்க மாட்டியா பிருந்தா? பிருந்தா ப்ளீஸ் பிருந்தா, தயவு செஞ்சு என்ன நிமிர்ந்து பாரு, என் முகத்தை பாரு. பிருந்தா, என்ன பாரு பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா, என் முகத்தையே பார்க்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன கொல்லாத பிருந்தா. இது அப்படியே உயிரோட சாகுற மாதிரி இருக்கு. என் கண்ணை பார்த்து நீயே சொல்லு பிருந்தா, நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நான் உன்னை ஏமாத்துவேனா பிருந்தா? சி, இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை கார்த்தி செய்வானா பிருந்தா? சொல்லு பிருந்தா, உன் கார்த்தி செய்வானா? பிருந்தா ப்ளீஸ் அழாதடி. இந்த அழுகைக்கு எனக்கு காரணம் புரியல பிருந்தா. நான் இப்படி பண்ணிட்டேனே நினைச்சு அழுகுறியா, இல்ல என் கார்த்தி இப்படிலாம் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு அழுகுறியா? எனக்கு புரியல பிருந்தா, ஏதாவது சொல்லிட்டாதாலு. என்னால இன்னுமே நம்ப முடியல கார்த்திக். என் கார்த்தி இப்படி பண்ண மாட்டாருன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் அதை நம்புறேன். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றது
அன்னைக்கு மண்டபத்துல நடந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி என் கார்த்தி எனக்கு இல்ல போல. அவ்வளவுதான். என் வாழ்க்கையோட சந்தோஷம், காதல் எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னு தோணுது. அப்படிலாம் எதுவுமே அழிஞ்சு போகல பிருந்தா. எல்லாரும் என்ன கம்பல் பண்ணி விஜய் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாங்க. நான் அவ கூட வாழவும் போறது கிடையாது. அந்த தாலிக்கு எந்த மதிப்பும் இல்ல பிருந்தா. நான் எப்பவுமே உன் கார்த்தி தான் நானு. என்னால உன்னை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை வாழவே முடியாது பிருந்தா. ஆனா உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அவ போய் சொல்லி நம்ம வாழ்க்கையை பறிச்சுட்டா பிருந்தா. அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த கோவில வச்சு சொல்றேன் பிருந்தா, அவ சொன்ன அத்தனையுமே போய் தான். எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது செய்யாத தப்புக்காக நம்ம 2 பேரும் ஏன் பிரிஞ்சு வாழணும் பிருந்தா? நம்ம ஏன் கஷ்டப்படணும்? போய் சொல்லி தப்பு செஞ்ச அவ கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம கஷ்டப்படக்கூடாது பிருந்தா. ஆனா ஊர் அறிய அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே கார்த்திக். இனி அதை மாத்த முடியாதுல்ல.